Hi friends, welcome to Tanjai Tasty Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை. One of my favorite recipe in mutton. ரொம்ப சிம்பிளான process. 5 minutesல செஞ்சு முடிச்சிடலாம். உங்க வீட்ல மட்டன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ ingredients பாப்போம். 100 கிராம் கொத்துக்கறி. இது வந்து கொத்துக்கறியாவும் கடையில கிடைக்கும். அப்படி இல்லனா போன் இல்லாத flesh piece இருக்குல அது சின்னதா சாப் பண்ணிக்கோங்க. 10 to 12 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 2 ஸ்லைஸ் இஞ்சி, தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பெரிய ஜாருங்கிறதால ஒரு டைமே போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் சின்னதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 டைமாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. முடிஞ்ச வரைக்கும் சால்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இந்த டயத்தில் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது, நல்லா எண்ணெய் குடிக்கவும் ஆரம்பிச்சிடும். இப்போது நம்மளோட அந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. 2 கையிலையும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன பால்ஸாக பிடிக்க போகிறோம். இந்த 100 கிராம் கொத்துக்கறியில் வந்து ஒரு 20 பால்ஸ் கிட்ட பிடிக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. உங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், பட் வந்து உள்ளே வெந்திருக்காது. உங்கள் எண்ணெய் சட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் எண்ணெய் ஊற்றி போடுறீங்க அப்படின்னா லைட்டாக கீழே ஒட்டும். இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, அடுத்த சைட் திருப்பி போடலாம். இப்போது நல்லா நம்ம பால்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கிறிஸ்பியாக எம்மியாக இருக்குது. வாவ், சூப்பராக உள்ளேயும் வெந்திருக்கு. இந்த எம்மியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தஞ்சை டேஸ்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.